அனுசரணை வழங்குவோம். நீங்கள் இலக்கை நோக்கி செல்லுங்கள், நாம் இடர்களை எதிர்கொள்கிறோம். செலிங்கோ லைஃப், வாழ்க்கைக்கான நிரந்தர உறவு. புதிய சிக்னல் ப்ரோ அண்ட் ஜிஞ்சர், முழுமையான வாய் சுகாதாரத்திற்கு. வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருப்பது கோபி கிருஷ்ணா கோஷிகா. முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 71,235 கடந்தது. நீதித்துறையின் சுயாதீனத்தில் அரசாங்கம் தலையிடுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றச்சாட்டு. யாழ்ப்பாணம் காக்கைத்தீவு திண்மக்கழிவு மீள்சுழற்சி மையத்தின் செயற்பாடுகளால் பாதிக்கப்பட்ட அப்பகுதி மக்கள் நிரந்தர தீர்வு கோரி போராட்டம். வவுனியா மாநகர முதல்வரை பதவியிலிருந்து நீக்கி ஆளுநரால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலுக்கு விதிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடையுத்தரவு நீடிப்பு. மத்திய மாகாண ஆளுநர் அபயகோன் தனது இராஜினாமா கடிதத்தை ஜனாதிபதியிடம் கையளிப்பு. தொடர்பான முதன்மைச் செய்திகள். நாட்டில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 71,235 கடந்துள்ளது. நாட்டின் இந்த ஆண்டில் நேற்று வரையான காலப்பகுதியில் டெங்கு நோயாளர்களின் நிலவரத்தை எடுத்துக்கொண்டால் 71,235 நோயாளிகள் பதிவாகியுள்ளனர் என இலங்கையின் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு பதில் பணிப்பாளர் கபில கர்ணங்கர தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ජූලි මාසෙදී 15,856ක් වාර්තාව තිබෙන අතර ஜூலை மாதத்தில் மட்டும் 17,856 நோயாளிகள் பதிவாகியுள்ளனர். இதில் மிக அதிக அளவிலான பதிவுகள் மேல் மாகாணத்தில் காணப்படுகின்றன. கம்பஹா மாவட்டத்தில் மிக அதிகமாக 22.69% பதிவாகியுள்ளது. கொழும்பு மாவட்டத்தில் 19.97% மிக சிறிய அளவிலான குறைவு காணப்படுகிறது. முன்பு 20%க்கும் மேல் இருந்தது. தற்போது 19.97% குறைந்துள்ளது. இது தவிர தென் மாகாணத்தில் உள்ள மாத்தறை மற்றும் காலி போன்ற மாவட்டங்களிலும் நோயாளிகள் பதிவாகியிருந்த போதிலும் சப்ரகமுவ மாகாணத்தில் உள்ள ரத்தினபுரி மற்றும் கேகாலை மாவட்டங்களிலும் குறிப்பிட்ட அளவு குறைவு ஏற்பட்டுள்ளது. ஆயினும் இந்த 71,235 நோயாளிகளில் 49 மரணங்கள் பதிவாகியுள்ளன. இந்த மரணங்கள் பெரும்பாலும் கொழும்பு மாவட்டத்தில் ஐடிஎச் மருத்துவமனை மற்றும் களுப்போவில மருத்துவமனைகளில் பதிவாகியுள்ளன. அத்துடன் ஏனைய மாவட்டங்களில் உள்ள முக்கிய மருத்துவமனைகளிலும் மரணங்கள் பதிவாகியுள்ளன. இதில் 5 மரணங்கள் 15 வயதுக்குட்பட்டவர்கள். ஏனைய மரணங்கள் பொதுவாக 25 முதல் 49 வயதுக்குட்பட்டவர்கள் மற்றும் 65 வயதிற்கு மேற்பட்டவர்கள். இவர்களில் தான் அதிகளவான மரணங்கள் பதிவாகியுள்ளன. ප්‍රධාන රෝහල්වල තමයි මේ මරණ වාර්තා වෙලා තිබෙන්නේ. நீதித்துறையின் சுயாதீனத்தில் அரசாங்கம் தலையிடுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார். நிறைவேற்றுத்துறை, சட்டத்துறை மற்றும் நீதித்துறை ஆகியன ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான 3 தூண்களாக விளங்குவதோடு நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாப்பதில் நீதித்துறை மிக முக்கிய வகிப்பதை ஆற்றி வருகின்றது. இதற்கு மேலதிகமாக சுயாதீன ஊடகங்களும் சிவில் சமூகமும் முக்கிய 2 தூண்களாக திகழ்ந்து வருகின்றன என்று எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்தார். விசேட காணொலியொன்றை வெளியிட்டு எதிர்க்கட்சி தலைவர் இதனை தெரிவித்தார். වන විට වර්තමාන රජය අධිකරණයට
இவ்வாறானதொரு பின்னணியில் தற்போதைய அரசாங்கம் நீதிமன்றத்துக்கு பாரிய அழுத்தங்களை பிரயோகித்து வருகின்றன. உயர் நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பதற்கும் உயர் நீதிமன்றங்களில் நிலவும் நீதியரசர்களின் வெற்றிடங்களை நிரப்பாது விடுவதற்கும் முற்பட்டு வருகின்றது. இதன் மூலம் கணம் நீதியரசர்களின் சுதந்திரத்திற்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி ஜனநாயகத்தை சீர்குலைக்க அரசாங்கம் எடுக்கும் இந்த முயற்சியை வன்மையாக கண்டிக்கிறோம். உயர் நீதிமன்றங்களுக்கு நியமிக்கப்பட வேண்டிய நீதியரசர்களை நியமிக்காது வெற்றிடமாக வைத்திருப்பதே நீதித்துறையின் மீது ஏற்படுத்தப்படும் ஒரு வகை அழுத்தமாகும். நீதியை பெற்றுக் கொடுக்கும் செயல்முறை சட்டத்தின் ஆட்சி மற்றும் நீதித்துறையும் நியாயத்தையும் பாதுகாக்கும் கொள்கைகளை உறுதிப்படுத்த ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய மக்கள் கூட்டணியும் முற்போக்கு எதிர்க்கட்சியும் தயார். ஜனநாயகத்திலும் நீதிமன்றத்திலும் கை வைக்காது, அதன் சுயாதீனத்தில் தலையீடுகளை மேற்கொள்ளாது, ஜனநாயகத்தை வலுப்படுத்துகின்ற வகையில் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை ஒழிக்கக்கூடிய புதிய அரசியலமைப்பொன்றை உருவாக்குவதற்கு முன்வாருங்கள். மக்கள் தமக்கு வழங்கிய ஆணையானது நீதிமன்றத்துக்கு அழுத்தம் கொடுக்காமல் ஜனநாயகத்தை வலுப்படுத்தும் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை ஒழிப்பதற்கே ஆகும். இந்த மக்கள் ஆணையை நிராகரிப்பது மக்களின் மனித உரிமைகளையும் அடிப்படை உரிமைகளையும் மீறும் செயலாகும். සමස්ත පුරවැසියන්ගේ මානව අයිතිය මූලික අයිතිය උල්ලංඝනය කිරීමක් හැටියට அரசாங்கம் கட்சி தொண்டர்கள் மூலம் அரச நிர்வாகத்தை கட்டுப்படுத்த முயற்சிப்பதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ எதிரிமான குற்றம் சாட்டியுள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கட்சி தொண்டர்கள் மூலம் அரச நிர்வாகத்தை கட்டுப்படுத்தும் ஆட்சி முறையை உருவாக்க முயற்சிப்பதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ எதிரிமான குற்றம் சாட்டியுள்ளார். பாத்திரமுல்லை நேலும் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட அவர், ஜனநாயகத்தில் எதிர்க்கட்சிகளுக்கும் மாற்று கருத்துகளுக்கும் இடம் இருக்க வேண்டும் என்று எதிரிகள் இல்லாத அரசியல் சூழலை உருவாக்கும் முயற்சி ஜனநாயக கோட்பாடுகளுக்கு முரணானது என்றும் தெரிவித்தார். அரசாங்கத்தின் அமைச்சர்கள் முன்னர் வெளியிட்டதாக கூறப்படும் கருத்துக்களை மேற்கோள் காட்டிய அவர், அரசியல் அதிகாரம் மட்டுமன்றி அரச நிர்வாக அமைப்புகளையும் முழுமையாக கட்டுப்படுத்தும் நோக்கம் அரசாங்கத்திடம் இருப்பதாக விமர்சித்தார். கிராம உத்தியோகத்தர்கள், பிரதேச செயலாளர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட அரச நிர்வாக பதவிகளும் கட்சி தொண்டர்களின் வழிநடத்தலின் கீழ் இயங்க வேண்டும் என்ற நிலைப்பாடு உருவாக்கப்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார். இத்தகைய அரசியல் அணுகுமுறை ஜனநாயகத்திற்கு முரணானதுடன் அதிகாரம் ஒரு தரப்பினரிடம் மட்டுமே குவியும் ஆபத்தை ஏற்படுத்தும் எனவும் அவர் கூறினார். மேலும் இவ்வாறான ஆட்சி முறையை ஜெர்மனியின் முன்னாள் ஆட்சியாளர் அடால்ஃப் ஹிட்லரின் நாசிக் ஆட்சி முறையுடன் ஒப்பிட்டு ஜனநாயகத்திற்கு அப்பாற்பட்ட அரசியல் சிந்தனைகள் முறைமையாக சமூகத்தில் திணிக்கப்படுவதாகவும் சஞ்சீவ எதிரிமான குற்றம் சாட்டினார். දේශපාලනික පැහැදිලි කිරීමක් වෙනුවෙන් අද කාලේ ලබා ගන්න මම උත්සාහ කරන්නේ ලංකාවේ දේශපාලන සමාජයේ පුරවැසි සමාජයක් විදිහට ඉතාම සවිඤ්ඤක බව දැනගෙන ඒ සවිඤ්ඤක භාවයට ගරු කරමින් තමයි මේ සිද්ධාන්තමය අදහස මම පළ කරන්න කල්පනා කළේ. யாழ்ப்பாணம் காக்கதீவு திண்ம கழிவு மீள் சுழற்சி மையத்தின் செயற்பாடுகளால் பாதிக்கப்பட்ட அப்பகுதி மக்கள் நிரந்தர தீர்வு கோரி இன்று யாழ்ப்பாணம் மாநகர சபை முன்பாக கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் காக்கதீவு திண்ம கழிவு மீள் சுழற்சி மையத்தில் செயற்பாடுகளால் சுகாதார மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்புகள் தீவிரமடைந்துள்ளதாக குற்றம் சாட்டிய அப்பகுதி மக்கள் நிரந்தர தீர்வு கோரி இன்று யாழ்ப்பாணம் மாநகர சபை முன்பாக கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். J88, J85 மற்றும் நல்லூர் பிரதேச சபைக்குட்பட்ட ஆறுகால் மடம், பழம் வீதி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்றனர். யாழ்ப்பாணம் மாநகர சபையினால் திண்ம கழிவுகளை தரம் பிரித்து மீள் சுழற்சி செய்து சேதனை பலசலையாக மாற்றும் நோக்கில் காக்கைதீவு மீள் சுழற்சி மையம் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது.
எனினும் மீள் சுழற்சிக்காக கொண்டுவரப்படும் கழிவுகள் பல நாட்களாக குவிந்து கிடப்பதால் அவை அழுகி கடுமையான துர்நாற்றம் வீசுவதுடன் கழிவுநீர் வடிந்து இதன் காரணமாக மக்களின் பெருக்கம் அதிகரித்துள்ளதுடன் வயிற்றோட்டம், வாந்தி பேதி, சொறி சிரங்கு உள்ளிட்ட பல்வேறு நோய்கள் பரவி வருவதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டினர். மேலும் கழிவுகள் முறையாக தரம் பிரிக்கப்படாததுடன் திறந்த வெளியில் எரிக்கப்படுவதால் பரவும் புகை காரணமாக குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை சுவாச கோளாறுகள் மற்றும் பல்வேறு சுகாதார பிரச்சினைகள் எதிர்கொள்வதாகவும் தெரிவித்தார். முன்னர் இம்மையத்தில் தரமான கழிவு முகாமைத்துவம் மேற்கொள்ளப்பட்டதோடு கழிவுகளில் இருந்து சேதன பசலை தயாரித்து விற்பனை செய்யப்பட்டதாகவும் தற்போது அதனை நடைமுறைகள் முற்றாக கைவிடப்பட்டுள்ளதாகவும் போராட்டக்காரர்கள் குற்றம் சாட்டினர். இந்த நிலைக்கு யாழ்ப்பாண மாநகர சபையின் நிர்வாக அலட்சியமே காரணம் என தெரிவித்த மக்கள் மாநகர முதல்வரும் மாநகர ஆணையாளரும் நேரில் வந்து நிரந்தர தீர்வை அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தினர். அவ்வாறு நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் தமது போராட்டத்தை மேலும் தீவிரப்படுத்த வேண்டிய நிலை ஏற்படும் என்றும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த 13 வருஷங்களாக நான் அந்த பிரதேசத்தில் வசித்து வருகிறேன். கடந்த காலங்களில் காக்கதீவு மீள்சுழற்சி மையம் மிகவும் தூய்மையான முறையிலேயும் அங்கே குப்பைகள் இறக்கப்பட்டு தரம் பிரித்து பசலைகளாக உரமாக்கி கிட்டத்தட்ட 45 லட்சத்துக்கு மேல் யாழ் மாநகர சபை வருமானம் ஊட்டக்கூடிய ஒரு துறையாக இருந்தது. அந்த யாழ் மாநகர சபையில் இருக்கக்கூடிய ஒழுக்காற்று நிறுவனமும் சரியான அசம்பந்த போக்குனால அந்த இடம் குப்பை போட்டு குப்பை மேடு பாரியல உயரமான பிற்பாடு அது கொளுத்தி விடப்படுகிறது. இது திட்டமிட்ட செய்து அங்கே ஹோட்டல் கழிவுகள், ஹாஸ்பிட்டல் நீர்மல கழிவு நீர்கள் எல்லாம் அங்கே ஃபில்டர் பண்ணப்படுதுன்னு சொன்னால் அங்கே ஃபில்டர் பண்ணப்படாமல் வெள்ள வாய்க்கால் ஊடாக ஏறி அங்கே இருக்கக்கூடிய நிலத்தடி நீர்களும் மாசடைகிறது. ஆகவே இது அது சம்பந்தமாக இன்று யாழ் மாநகர சபை முதல்வரிடம் ஒரு மகஜர் ஒன்று கொடுத்திருக்கிறோம். மிக வேகமாக இந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இந்த மீள்சுழற்சி நிலையத்தை முற்றாக எடுக்குமாறு மக்களுக்காக. 88 எங்களால் இருக்கவும் இயலாமல் இருக்குது. அதில் டெய்லி எப்படியும் மாதத்தில் 2 முறை சரி கொளுத்தி விட்டுருவாங்க. கொளுத்தி விட்டாலும் அதில் எங்களுக்கு இருக்கவே இயலாது. பிள்ளைய குட்டிகளுக்கு சளின்னா நெஞ்சுக்குள்ளே புகை போய் கட்டி சரியான சளி. அதில் இருக்கல சரியான இலையான். அதில் இலையான்டா எங்களோட வீட்டில் உள்ள ஒரு கயிறு நூலாக இருந்தாலும் அந்த நூலில் நின்றாலும் அதில் சரியான இந்த இலையான் மலம் கையில் பிடிச்சாலும் அவ்வளோ கிருமியும் அதுவும் விரும்பமாக இருக்குது. பிள்ளைகளுக்கு வருத்தம் துன்பத்தில் பிள்ளைகள் வாழ்ந்துட்டு இருக்கு. எங்களுக்கு 40 குழந்தை பிள்ளைகள் அதுக்குள்ளே இருக்குது. 40 குழந்தை பிள்ளைகளுக்கும் சரியான சளியும் பிரச்சனையுமா தான் இருக்குது. இப்போ வருத்தத்தில் அன்றைக்கு ஆஸ்பத்திரியில் கொண்டு அட்மிட் பண்ணாங்க. அவங்க சொல்கிறாங்க உங்களோட பிரதேசத்தில் உங்களோட தேங்கி இருக்கிற தண்ணியில் சுத்தம் பண்ணுங்கன்றாங்க. தேங்கி இருக்கிற தண்ணின்னா அங்கே பெரிய வாய்க்காலே ஓடுது. அந்த வாய்க்காலுக்குள்ள முழு கழிவு, மலக்கழிவுலேருந்து சகல கழிவும் அதுக்கெல்லாம் போகுது. இறைச்சி தோல், மாட்டிறைச்சி தோல், மாட்டு முள், அங்கே அடுத்தது பார்த்தாக்க அங்கே பம்பஸ் முழு கழிவு அதுக்கெல்லாம் கிடக்கு. இளையான் அந்த இதில் மொச்சிட்டு எங்களோட சாப்பாட்டுலையும் வீட்டுக்குள்ளேயும் இளையான் வைக்க அதில் எங்களுக்கு கிருமி தான் வரும், வருத்தம் தான் வரும். யாழ்ப்பாணம் காக்கதீவு மீள் சுழற்சி மையத்தை பார்வையிட்ட யாழ்ப்பாணம் மாநகர சபை முதல்வர் மக்களின் பிரச்சினைகள் தீர்க்கப்படும் என உறுதியளித்துள்ளார். யாழ்ப்பாணம் காக்கதீவு மீள் சுழற்சி மையத்தை சுற்றி வாழும் மக்கள் இன்று காலை யாழ்ப்பாணம் மாநகர சபை முன்பாக போராட்டத்தை முன்னெடுத்த நிலையில் யாழ்ப்பாணம் மாநகர சபை முதல்வர் காக்கதீவு மீள் சுழற்சி மையத்தை பார்வையிட்டார். போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களின் கோரிக்கைகளை செவிமடுத்த முதல்வர், உங்களுடைய கோரிக்கை நியாயமானது, தினமும் தீர்க்கப்பட வேண்டிய விடயம் எனவும் குறிப்பிட்டு இன்று மதியம் 12 மணியளவில் மீள் சுழற்சி மையத்தை பார்வையிடுவதாக தெரிவித்தார். அதற்கமைய இன்று மதியம் மீள் சுழற்சி மையத்தை பார்வையிட்ட முதல்வர் நிரந்தர தீர்வை பெற்றுத் தருவதாகவும் மக்களுடைய கோரிக்கைகள் தீர்க்கப்படும் எனவும் உறுதியளித்தார். காக்கதீவு மீள் சுழற்சி மையத்திலே தீ விபத்து நடந்து கொண்டிருக்கிறது. சபை பொறுப்பெடுத்து 1 வருஷ காலப்பகுதிகளே நெருப்புகளை தீயை அணைச்சு முடிஞ்ச அளவு நாங்கள் கட்டுப்பாடுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் இந்த பகுதியில் வாழ்கிற மக்களின்
முறைப்பாடுகளோ தொடர்ந்து வந்து கொண்டிருக்கு. அந்த முறைப்பாடு உண்மையிலே 100% ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முறைப்பாடு. மக்கள் கேட்டதுக்கு நாங்கள் சுவரை அண்மிச்ச பகுதியிலே இனிமேல் அப்படியான கழிவுகளை கொட்டாமைக்கு இந்த இடத்துலையே ஒரு வேண்ட பார்வையில் ஊழியர்ன்ற பார்வைக்குரிய இடங்கள்ல அதில் கொட்டி அந்த இடத்துலேருந்து நீங்கள் தரம் பிரித்து மக்களுக்கு ஒரு சுகாதாரமாக ஒரு நல்ல சீரான முறையில் அவன் வாழ்க்கை போகணுமென்ற நிலப்பாட்டில் மாட்டு திட்டத்தையில் நான் கொடுத்துட்டு போயிருக்கிறேன். ஊழியர்களோடும் வந்து கதைச்சளவில் அவை நிறைய குறைபாடுகள் சொல்லி இப்படியான சீர்கேடுகளை சீரான முறையில் செய்கிறதுக்கு தேவைப்பாடுகளை அவை செய்து கொடுக்கலன்ற குற்றச்சாட்டுகளை அவை இங்கே முன் வச்சிருக்கணும். அதுகளே நாளையிலிருந்து நாங்கள் அதை சீர் செய்வோம் என்று சொல்லிக்கொண்டு தொடர்ச்சியாக புகையண்டா அந்த புகையை சுவாசிக்கிறதுல எல்லாருக்கும் அங்கே மக்களில் அந்த குழந்தை பிள்ளைகளுக்கும் இது கூடாத ஒரு சுவாசமாக தான் நான் எதிர்பார்க்குறேன். இனிவரும் காலங்களில் இப்படியான சீர்கேடுகளை உடனடியாக கட்டுப்படுத்துறதுக்குரிய நடவடிக்கை உண்டு. இன்றைய சபையில் மராமத்து குழுவில் நாங்கள் 100 மில்லியன் காசு இந்த காக்கதீவுக்கு 3 மாத கூட்டங்களில் நாங்கள் எல்லாம் சபை தீர்மானங்கள் எடுத்து காசு ஒதுக்கீடு லைட்ஸுகள் கேமரா ஃபில்டர் முக்கியமான ஒரு உபகரணங்கள் எல்லாம் இங்கே வேண்டி மாட்டு வழி ஒன்று செய்கிறதுக்கு இந்த இந்தியான் சபையில் அந்த காசு ஒதுக்கப்பட்ட 100 மில்லியன் காசின் அனுமதி கிடைச்சிட்டா இனி நாங்கள் இதை சரியான முறையில் சீர் செய்வோம்னு இந்த இடத்துல உங்களுக்கு நான் கூறிக்கொள்கிறேன். வவுனியா மாநகர முதல்வரை பதவியிலிருந்து நீக்கி வடமாகாண ஆளுநரால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலுக்கு விதிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடை உத்தரவு நீக்கப்பட்டிருந்தது. வவுனியா மாநகர முதல்வரை பதவியிலிருந்து நீக்கி வடமாகாண ஆளுநரால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலுக்கு விதிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடை உத்தரவை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி வரை நீடித்து வவுனியா மேல் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. வவுனியா மாநகர சபை முதல்வரின் பதவியை நீக்கி வெளியிடப்பட்ட ஆளுநரின் வர்த்தமானி அறிவித்தலுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட எழுத்தாணை மனு இன்று வவுனியா மேல் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது பிரதிவாதிகளான வடமாகாண ஆளுநர் மற்றும் உள்ளூராட்சி ஆணையாளர் சார்பில் முன்னிலையான அரசு சட்டவாதி ஆட்சேபனை பதில்கள் சமர்ப்பிப்பதற்கு மேலதிக கால அவகாசம் கோரிய நீதிமன்றத்தில் சமர்ப்பணங்கள் முன்வைத்தார். இந்த கோரிக்கைகளுக்கு மனுதாரர் தரப்பு எதிர்ப்பு தெரிவிக்காத நிலையில் கடந்த ஜூலை 3ஆம் தேதி வழங்கப்பட்ட இடைக்கால தடை உத்தரவை எதிர்த்து வாதிட உள்ளதாகவும் அரசு சட்டவாதி நீதிமன்றத்தில் குறிப்பிட்டார். இதையடுத்து பிரதிவாதிகளின் ஆட்சேபனை பதில்கள் இம்மாதம் 28ஆம் தேதிக்குள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யுமாறு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் மாநகர முதல்வரை பதவியிலிருந்து நீக்கும் ஆளுநரின் வர்த்தமானி அறிவித்தலுக்கு எதிராக ஏற்கனவே வழங்கப்பட்டிருந்த இடைக்கால தடை உத்தரவை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி வரை நீடித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கில் மனுதாரர் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தார். இன்றைய தினம் ஏற்கனவே வழங்கப்பட்ட இடைக்கால நிவாரணங்கள் அதாவது தடை கட்டளைகள் ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரைக்கும் நீடிக்கப்பட்டிருக்கிறது. அப்படியாக அது நீடிக்கப்பட்டிருப்பதை ஆளுநருக்கு தாம் அறிவிப்பதாக அரசு சட்டவாதி பொறுப்படுத்திக் கொண்டார். நீதிமன்றத்திலே பிரசன்னமாயிருந்த மாகாண உள்ளூராட்சி ஆணையாளருக்கு அது மன்றினாலே அறிவிக்கப்பட்டது. அப்படியான இடைக்கால தடை கட்டளை ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரைக்கும் நீடிக்கப்பட்டது என்றதையும் அவருக்கு நேரடியாகவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இந்த வழக்கு இனிமேல் இரு தரப்பினரும் தங்களுடைய ஆவணங்களை பதிவு செய்த பிறகு இடைக்கால நிவாரணம் சம்பந்தமான விசாரணை ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி மன்றிலே எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஆகவே சுருங்க சொல்லுவதாக இருந்தால் மன்றினாலே ஏற்கனவே வழங்கப்பட்ட இடைக்கால தடை கட்டளைகள் ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரைக்கும் நீடிக்கப்பட்டிருக்கின்றன. மன்னார் நகரசபை பிரிவில் டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. மன்னார் நகரசபை பிரிவில் டெங்கு நுழம்பின் பெருக்கத்தை கட்டுப்படுத்தும் வகையில் டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. மன்னார் நகர சபையின் ஏற்பாட்டில் பொது சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை பொது சுகாதார பரிசோதகர்கள் முப்படையினருடன் இணைந்து விசேட வேலை திட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். ஆரம்ப நிகழ்வு மன்னார் நகர சபையின் நகர சபை தவிசாளர் டேனியல் வசந்தன் தலைமையில் இடம்பெற்றது.
இதன்போது மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கானா கனகேஸ்வரன் பங்கேற்று டெங்கு பரிசோதனை விசேட வேலை திட்டத்தை ஆரம்பித்து வைத்தார். இன்று அரசு அலுவலகங்கள், தங்கும் விடுதிகள், வர்த்தக நிலையங்கள் டெங்கு பரிசோதனை முன்னெடுக்கப்பட்டது. டெங்கு நுளம்பு பெருக்கும் இடங்கள் அடையாளம் காணப்பட்டால் அவற்றை கட்டுப்படுத்த ஆலோசனைகள் வழங்கப்படும். எனினும் அறிவித்தல்கள் மீறி டெங்கு நுளம்பின் பெருக்கத்திற்கு உடந்தையாக இருப்பவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது. டெங்கு நோயினால் மன்னார் மாவட்டத்திலே 43 நோயாளர்கள் இனம் காணப்பட்டிருக்கிறார்கள். அதிலே மன்னார் நகர எல்லைக்குள்ளே 10 நோயாளர்கள் இனம் காணப்பட்டிருக்கிறார்கள். டெங்கு நோயின் பரவல் அதிகமாக காணப்படுகின்றது. இந்த டெங்கு நோயை கட்டுப்படுத்துவதற்காக முப்படையுடன் இணைந்து மன்னார் நகரசபை ஒரு வேலை திட்டத்தை ஆரம்பித்திருக்கிறது. முதல் கட்டமாக காரியாலயங்கள், அதே போல தங்கும் விடுதிகள், கடைகள் போன்றவற்றை பரிசீலித்து அவர்களுக்கான அறிவித்தல்களை நாங்கள் கொடுக்க போகின்றோம். அந்த அறிவித்தல்களை மீறுபவர்களுக்கு எதிராக 3 நாட்களுக்கு பின்பாலே மீண்டும் அந்த இடத்தை பரிசீலித்து அவர்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நாங்கள் முயற்சிப்போம். எனவே மக்களுக்கு இந்த தருணத்திலே நான் ஒரு அறிவித்தலை கொடுக்கின்றேன். உங்கள் வீடுகளில் உள்ள சுற்றுச்சூழலை நீங்கள் சுத்தமாக வைத்திருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என இந்த தருணத்திலே உங்கள் அனைவரையும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். கிளிநொச்சி பாரதிபுரம் பாரதி வித்தியாலயத்தில் நிர்மாணிக்கப்பட்ட புதிய வகுப்பறை கட்டட தொகுதி இன்று உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது. கிளிநொச்சி பாரதிபுரம் பாரதி வித்தியாலயத்தில் கல்வி வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் மாகாணத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதியின் கீழ் நிர்மாணிக்கப்பட்ட புதிய வகுப்பறை கட்டட தொகுதி இன்று மாணவர்களின் பயன்பாட்டிற்காக கையளிக்கப்பட்டது. இந்த புதிய கட்டட தொகுதியை கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் உத்தியோகபூர்வமாக திறந்து வைத்தார். நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயச்சந்திரன், மூர்த்தி ராஜீவன், மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர், மாகாண கல்வி பணிப்பாளர், கிளிநொச்சி தெற்கு வலய கல்வி பணிப்பாளர் உள்ளிட்ட கல்வித்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மேலும் பாடசாலை அதிபர், ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் பிரதேச மக்களும் விழாவில் திரளாக பங்கேற்று புதிய கட்டட தொகுதி திறந்து வைக்கப்பட்டதை வரவேற்றனர். மட்டக்களப்பு வவுணதீவு பிரதேச செயலாளர் பிரிவில் சமுத்திரன் விமான வீடமைப்பு அபிவிருத்தி திட்டத்தின் 3 வீடுகள் பயனாளிகளிடம் கையளிக்கப்பட்டன. மட்டக்களப்பு மண்முனை மேற்கு வவுணதீவு பிரதேச செயலாளர் பிரிவில் சமுத்திரன் விமான வீடமைப்பு அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் 3 குடும்பங்களுக்கான புதிய வீடுகள் இன்று உரிய பயனாளிகளுக்கு கையளிக்கப்பட்டது. சமுத்தி பிரதேச முகாமைத்துவ பணிப்பாளர் கே தங்கத்துறை தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் மட்டக்களப்பு மாவட்ட சமுத்தி பணிப்பாளர் திருமதி தி ஜெயந்தி, பிரதேச செயலாளர் திருமதி நானா சத்யாந்தி ஆகியோர் அதிதியாக கலந்து கொண்டு வீடுகளை திறந்து வைத்து உரிய பயனாளிகளுக்கு வழங்கி வைத்தனர். குறிஞ்சாமுனை, காந்திநகர், காஞ்சிரங்குடா ஆகிய கிராமங்களில் இருந்து கடந்த பல வருடங்களாக குடிசையில் வாழ்ந்து வந்த 3 குடும்பங்கள் தேர்வு செய்யப்பட்டு ஒரு வீட்டுக்கு 10 லட்சம் ரூபாய் வீதம் 30 லட்சம் ரூபாய் 3 வீடுகளுக்கும் சமுத்திர திணைக்களத்தினால் நிதி வழங்கப்பட்டு உரிய பயனாளிகளின் பங்களிப்புடன் இவ்வீடு அமைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 15 வருஷ காலமாக நாங்கள் இந்த சின்ன கொட்டியில் இருந்த நாங்கள் இப்போ சமுத்தி உத்தியோகஸ்தர் வந்து சமுத்தியால் ஒரு வீடு வந்திருக்கேன்னு சொல்லி கேட்டவர், போட்டு கட்டுவீங்களான்னு கேட்டவர். நாங்கள் போட்டு கட்டுவோம்னு சொல்லி நாங்கள் அந்த வீட்டை எடுத்து போட்டு கட்டி அவைய 10 லட்சம் தந்தவங்க, மிச்சம் நாங்கள் போட்டு இந்த வீட்டை இப்போ கட்டி முடிச்சிட்டோம். எங்களுக்கு 2 பிள்ளைகள், ஒரு பொம்பளை பிள்ளை, ஒரு ஆம்பளை பிள்ளை. நாங்கள் கூலி தொழில் செய்து தான் நாங்கள் இவ்வளோ நாளும் சேவிச்சு வந்தோம். நாங்கள் இடம்பெயர்ந்து வந்தோம். இந்த சின்ன குடியில் நாங்கள் இருந்து வாழ்ந்து வந்த நாங்கள் எங்களுக்கு கடிதம் கொடுத்து வேலைஞ்சு எங்களுக்கு வீட்டு திட்டம் வரல. ஆனால் இப்போ எங்களுக்கு இந்த சமுத்தியால் ஒரு வீட்டு திட்டத்தை தந்தாங்க. நாங்கள் எங்கள்கிட்ட நாங்களும் போட்டு அப்படியே கட்டி இப்போ சந்தோஷமாக எங்களோட வீட்டுக்கு நாங்கள் இன்றைக்கு புதுசாக குடி போகிறோம். பதுளை மாவட்டம் பண்டார்வளை பகுதியில் புதிய கிராமிய பாலம் ஒன்றை அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் 800 கிராமிய பாலங்களை நிர்மாணிக்கும் அரசாங்கத்தின் தேசிய வேலை திட்டத்தின் ஒரு பகுதியாக பண்டார்வளை, எகொடகம, ஹிபிலிகம
ஆரவ நாகரங்கர ஆரவ வயல் நிலத்திற்கு செல்லும் வீதியில் அமைக்கப்பட உள்ள புதிய பாலத்திற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு நடைபெற்றது. ஊவா மாகாண ஆளுநர் கபில ஜெயசேகர தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் அரசு மற்றும் உள்ளூராட்சி அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். அரசு நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற அமைச்சின் கீழ் முன்னெடுக்கப்படும் இந்த திட்டத்தின் மூலம் அப்பகுதி மக்களின் போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்துவதோடு விவசாய நடவடிக்கைகளுக்கும் குறிப்பிடத்தக்க ஆதரவு கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பாலத்தின் நிர்மாண பணிகளுக்காக அரசாங்கம் 90 லட்சம் ரூபாய் நிதியை ஒதுக்கியுள்ளதாகவும் பணிகள் விரைவில் ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மத்திய மாகாண ஆளுநர் அபயகோன் தனது ராஜினாமா கடிதத்தை ஜனாதிபதியிடம் கையளித்துள்ளார். மத்திய மாகாண ஆளுநர் பேராசிரியர் SBS அபயகோன் தனது ராஜினாமா கடிதத்தை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் கையளித்துள்ளதாக தெரிய வருகின்றது. சில நாட்களுக்கு முன்னர் சமர்ப்பிக்கப்பட்ட ராஜினாமா கடிதத்திற்கு இதுவரை எவ்விதமான அதிகாரப்பூர்வமான பதிலும் கிடைக்கப்பெறவில்லை எனவும் தனிப்பட்ட காரணங்களினால் பதவி விலகும் முடிவை எடுத்துள்ளதாகவும் ஆளுநர் தெரிவித்துள்ளார். மத்திய மாகாண ஆளுநரின் செயலாளர் பதவியை வகித்த மஞ்சுள மகபொல ஓய்வு பெற்றதை அடுத்து அப்பதவி தற்பொழுது வெற்றிடமாக உள்ளதாகவும் தெரிய வருகின்றது. நிரந்தர நியமனம் வழங்கப்படும் வரை மத்திய மாகாண பொது சேவை ஆணைக்குழுவின் செயலாளரான ஈசான் விஜயதிலக்க தற்காலிக செயலாளராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார். பேராதனை பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உப பீடாதிபதியாக பதவி வகித்த பேராசிரியர் SBS அபயகோன் மத்திய மாகாண ஆளுநராக கடமையாற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. விவசாயிகளை புறந்தள்ளி எந்தவொரு அரசாங்கமும் பயணிக்க முடியாது என அமைச்சர் KD லால்காந்த் விளக்கமளித்துள்ளார். கம்பளை பிரதேச செயலாளர் மற்றும் ஏனைய அதிகாரிகள் எதிர்கொள்ளும் நிர்வாக ரீதியிலான பிரச்சினைகளுக்கு அரசியல் தலையீடுகளின்றி உரிய அரசு நிறுவனங்கள் மூலம் தீர்வுகள் காணப்பட்டு வருவதாகவும் கமத்தொழில் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் KD லால்காந்த் தெரிவித்துள்ளார். சமீபத்தில் ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். பிரதேச செயலாளர் உட்பட அரசு அதிகாரிகள் சில நிர்வாக சிக்கல்களை எதிர்கொண்டுள்ளவை உண்மையே. எனினும் இலங்கையில் அரசு அதிகாரிகளின் பிரச்சினைகளை கைக்கொள்வதற்கென அரசாங்க நிர்வாக அமைச்சு மற்றும் அரசாங்க சேவை ஆணைக்குழு சபை ஆகிய இரு பிரதான கட்டமைப்புகள் காணப்படுகின்றன. இந்த விவகாரத்தில் அரசியல் ரீதியாக தலையிட வேண்டிய எந்த ஒரு தேவையும் எமக்கு கிடையாது. தற்போது உரிய நிறுவனங்கள் இதில் தலையிட்டு அவற்றின் விதிமுறைகளுக்கு அமைவாக சட்ட ரீதியான தீர்வை கண்டறியும் பணிகளை முன்னெடுத்து வருகின்றன. விவசாய துறையை பொறுத்தமட்டில் வறட்சி, அதிக மழை, வெள்ளம் போன்ற இயற்கை காரணிகளினாலும் சந்தையில் ஏற்படும் விலையேற்ற இறக்கங்களினாலும் விவசாயிகள் தொடர்ச்சியாக பாதிக்கப்படுகின்றனர். ஜனநாயக நாடு என்ற ரீதியில் தமது கோரிக்கைகளை வென்றெடுக்கவும் அரசாங்கத்தின் கவனத்தை ஈர்க்கவும் போராடுவதற்கு விவசாயிகளுக்கு முழுமையான உரிமை உண்டு. பிரச்சனைகள் இருக்கும் போது அதனை சில தரப்பினர் தமது அரசியல் தேவைகளுக்காக பயன்படுத்த முற்படுகின்றனர். இல்லாத பிரச்சனைகளை உருவாக்குவதும் பொய் பிரசாரங்களை மேற்கொள்வதும் வளமையாக நடக்கும் ஒன்றுதான். எனினும் போராட்டங்களின் பின்னணியில் விவசாயிகளின் உண்மையான நியாயங்களும் இருக்கின்றன என்பதை மறுப்பதற்கில்லை. விவசாய மக்களை மறந்துவிட்டு இலங்கையில் எந்த ஒரு அரசாங்கமும் நிலைத்திருந்ததில்லை. அண்மையில் தேயிலை உற்பத்தியாளர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பதை போல ஒட்டுமொத்த விவசாய சமூகத்தின் பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கு அரசாங்கம் தொடர்ந்தும் அர்ப்பணிப்புடன் தலையீடு செய்யும். காளான் வளர்ப்பை மக்களிடையே பிரபல்யப்படுத்தும் நோக்கில் காளான் வளர்ப்பிற்கான காப்புறுதி திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்த உள்ளதாக விவசாய மற்றும் விவசாய காப்புறுதி சபை தெரிவித்துள்ளது. விவசாய கால்நடை காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் கீழ் இயங்கும் விவசாய மற்றும் விவசாய காப்புறுதி சபையினால் காளான் வளர்ப்பை மக்களிடையே பிரபல்யப்படுத்தும் நோக்கில் மற்றும்
கிராமப்புற மக்களின் பொருளாதாரத்தை காட்டியெழுப்பும் வகையில் காளான் வளர்ப்பிற்கான காப்புறுதி திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்த உள்ளதாக விவசாய மற்றும் விவசாய காப்புறுதி சபையின் தலைவர் பேமஸ்ரீ ஜெயசிங்கராட்சி தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். பிம்மல் பேக்கெட் 250 එක සඳහා சுயதொழில் செய்பவர்களை பாதுகாப்பதே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கொள்கை என்றும் இதற்கமைய 250 காளான் வளர்ப்பு பைகளை கொண்ட காளான் வளர்ப்பு இல்லம் ஒன்றை 3 மாத காலத்திற்கு காப்புறுதி செய்வதற்காக செலுத்த வேண்டிய தவணை கட்டணம் சுமார் 2025 ரூபாயாகும். நோய்கள் அல்லது பூச்சி தாக்கங்கள் காரணமாக காளான் வளர்ப்பிற்கு சேதம் ஏற்பட்டால் 22,500 ரூபாய் காப்புறுதி இழப்பீட்டை வழங்குவதற்கும் இத்திட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. விவசாய திணைக்களத்தின் பரிந்துரையின் பேரில் காளான் வளர்ப்பில் ஈடுபடும் விவசாயிகள் இந்த காப்புறுதி திட்டத்தின் மூலம் தங்களது பயிர்ச்செய்கைக்கு ஏற்படும் இழப்புகளை ஈடு செய்து கொள்வதற்கான வாய்ப்பு இதன் மூலம் வழங்கப்பட்டுள்ளது. ඉතා විශාල වන්දයක් ලබා ගැනීම කරන්න කෘෂිකාර්මික ගොවි රක්ෂණ මණ්ඩලය මගින් சிறுபோக நெல் அறுவடைகளை தனியார் துறைக்கும் அரசு உத்தரவாத விலையில் விற்பனை செய்யுமாறு விவசாய அமைச்சு விவசாயிகளிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. நடப்பு சிறுபோக நெல் அறுவடைகளை அரசாங்கத்திடம் மாத்திரம் விற்பனை செய்வதற்கு முற்படாது அரசு உத்தரவாத விலையிலேயே நெல்லை கொள்வனவு செய்ய இணங்கியுள்ள தனியார் துறையினரிடமும் விற்பனை செய்யுமாறு விவசாய அமைச்சு விவசாய பெருமக்களிடம் அவசர வேண்டுகோள் விடுத்துள்ளது. தனியார் துறையினர் அரசு விலையான 120 ரூபாய்க்கு நெல்லை கொள்வனவு செய்வதை ஊக்குவிப்பதற்காக அரசாங்கத்தினால் 10,000 மில்லியன் ரூபாய் விசேட கடன் திட்டம் ஒன்று ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் விவசாயிகள் அரசாங்க களஞ்சிய சாலைகளில் மாத்திரம் தாங்கியிருக்க வேண்டிய அவசியமில்லை என விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து நெற்களஞ்சிய சாலைகளையும் ஒரே நேரத்தில் திறக்காது அந்தந்த பிராந்தியங்களில் அறுவடை பருவகால அட்டவணைகளுக்கு இணங்கவே அவை படிப்படியாக திறக்கப்படும் என சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சரும் அமைச்சரவை ஊடக பேச்சாளருமான கலாநிதி நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இதற்கமைய அம்பாறை மாவட்டத்தில் 7 நெற்களஞ்சிய சாலைகள் தற்பொழுது திறக்கப்பட்டு நெல் சந்தைப்படுத்துதல் சபையினால் கொள்வனவு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் பொலனறுவை மாவட்ட களஞ்சிய சாலைகள் எதிர்வரும் ஆகஸ்ட் மாத நடுப்பகுதியில் திறக்கப்பட உள்ளன. சிறுபோக நெல் கொள்வனவு திட்டத்தின் மூலம் முதலாவது நாளில் மாத்திரம் 3 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 25 மெட்ரிக் டன் நெல் அரசாங்கத்தினால் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளது. 148 களஞ்சிய சாலைகளினூடாக மொத்தம் 37,500 மெட்ரிக் டன் நெல்லை கொள்வனவு செய்ய இலக்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக ஒரு விவசாயியிடமிருந்து அதிகபட்சமாக 2,500 கிலோகிராம் நெல் மாத்திரமே தற்போதைய உத்தியோகபூர்வ விதிகளின் கீழ் கொள்வனவு செய்யப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி மாவட்டத்தில் நெல் கொள்வனவு நடவடிக்கை இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. கிளிநொச்சி மாவட்ட விவசாயிகளிடமிருந்து நெல்லை பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கை இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மங்களங்காட்டு கம்மக்காரர் அமைப்பின் களஞ்சிய சாலையில் நெல் சந்தைப்படுத்துதல் சபையின் வடக்கு மாகாண பதில் முகாமையாளர் தவராசா கஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் கடத்தொழில் அமைச்சர் ஈனா சந்திரசேகர் கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரின் இணைப்பாளர் மருங்கன் மோகன் விவசாயிகள் பங்கேற்றனர். இங்கு கருத்து வெளியிட்ட விவசாயிகள் அரசாங்கம் உரிய நேரத்தில் நெல்லை கொள்வனவு செய்வதையிட்டு மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்துள்ளனர். மிகவும் முக்கியமான ஒரு தொழிலாக இருக்கின்ற விவசாயத்தை கடந்த காலங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, பொதுவாக எடுத்துக்கொண்டாலும் கூட உண்மையிலே அதை ஒரு மாட்டான் மனப்பான்மையோடு தான் பார்க்கின்ற ஒரு நிலைமை இருந்தது. அந்த நிலைமையை மாற்றி அமைத்து உண்மையிலேயே இன்றைக்கு அந்த விவசாயத்தை மேலும் ஊக்குவிப்பதற்கும் அதே போன்று இது நாள் வரைக்கும் வெளிநாடுகள் வந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசிக்கு பதிலாக எங்களுடைய உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்து கொள்ளக்கூடிய, அது மாத்திரமல்ல வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வதற்கும் அதே போன்று இம்முறை நாங்கள் எங்களுடைய உற்பத்தி ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு மேலதிகமான உற்பத்தியும் கூட இருக்கின்றது. அப்ப அதனால்தான் இதில் ஏனைய உற்பத்திகளுக்கும் எங்களுடைய அரிசியை பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கைகள் நாங்கள் எடுத்துக்கொண்டோம்.
அதாவது நாடு 120 ரூபாய், சம்பா 130 ரூபாய், அதே போன்று கீரி சம்பா 140 ரூபாவுக்கு இன்றைக்கு கொள்வனவு செய்யப்படுகின்றது. மீண்டும் இந்த நாட்டின் நுகர்வோருக்கு குறைந்த விலையில் அரிசியை பெற்றுக் கொடுப்பதுதான் எங்களுடைய நோக்கம். இன்றிலிருந்து எமது நெல் சந்தைப்படுத்தல் சபைக்கு விவசாயிகள் தங்களது நெல்லினை கொண்டு வந்து கொடுத்து அதற்குரிய பணத்தினை வங்கியினூடாக பெற்றுக்கொள்ள கூடியதாக இருக்கும். அதே போன்று இன்றைய தினம் முல்லைத்தீவு மாவட்டத்திலும் வவுனியா மாவட்டத்திலும் நெல் கொள்வனவுகள் மேற்கொள்ளப்படுகின்றது. அரசாங்கம் உரிய நேரத்தில் எங்களுக்கு 120 ரூபாய்க்கு சுத்த நாட்டை எடுத்துக்கொண்டிருக்கிறதால எங்களுக்கு ஓரளவு திருப்தியாக இருக்கு. எடுக்கிற கிலோ தான் கொஞ்சம் காணாத வழிய, மற்றும்படி இந்த அரசாங்கம் இந்த இப்போதைக்கு எடுக்கிற நிலைமைக்கு இப்போ விவசாயம் சரியான ஃபசலம் இருந்து சீராக தந்தபடியாகவும் இந்த முறை ஓரளவு பரவாயில்லை. உண்மையாலேயே நெல் குடியேற்றத்தின் பின்பு அறுவடை தொடங்கப்பட்ட நேரத்திலேயே நெல் கொள்வனவு செய்யப்படுவது இதுவே முதல் தடவையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏண்டா இதுவரைக்கும் நடந்த அறுவடையின் போது அறுவடை முடிந்து நெல் முழுவதும் தனியார்களால் குறைந்த விலையில் கொள்வனவு செய்து வெளி மாவட்டங்களுக்கு சென்ற பின்பே நெல் சந்தைப்படுத்தும் சபைகள் நெல் அறுவடை இந்த கொள்வனவு மேற்கொள்ளப்படும். ஆனால் இந்த முறை நெல் அறுவடை இப்போதான் ஆரம்பித்த சமயத்தில் நெல் சந்தைப்படுத்தும் சபையின் முதலாவது நெல் கொள்வனவு என்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அது இந்த வகையில் நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். மன்னாரில் உள்ள தொல்லியல் இடங்களை பாதுகாக்கும் வேலை திட்டம் தொடர்பான விசேட கலந்துரையாடல் இன்று இடம்பெற்றது. மன்னார் மாவட்டத்தில் உள்ள தொல்லியல் இடங்களை பாதுகாக்கும் வேலை திட்டம் தொடர்பான விசேட கலந்துரையாடல் இன்று மன்னார் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. வவுனியா பிராந்திய தொல்பொருள் திணைக்களத்தின் ஏற்பாட்டில் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கானா கனகேஸ்வரன் தலைமையில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் தொல்பொருள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் செனரல் விக்ரம்சிங்க பங்கேற்றார். அத்துடன் வவுனியா பிராந்திய தொல்பொருள் திணைக்கள அதிகாரிகளும் பங்கேற்றனர். 131வது தேசிய தொல்பொருள் தினம் தொடர்பான நினைவூட்டல்கள் இடம்பெற்றன. மன்னார் மாவட்டத்தில் உள்ள தொல்லியல் இடங்களை பாதுகாப்பது குறித்து கலந்துரையாடப்பட்டது. மரபுரிமைக்கு ஒரு உயிரோட்டம் என்னும் துணைப்பொருளில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் பிரதேச செயலாளர்கள், மாவட்ட செயலக அதிகாரிகள், திணைக்கள தலைவர்கள், பாடசாலை மாணவர்கள், ஆசிரியர்கள் என பலரும் பங்கேற்றனர். வவுனியா போகஸ்வெல்ல வீதியின் அபிவிருத்தி பணிகள் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளன. வவுனியா போகஸ்வெல்ல P442 வீதியின் அபிவிருத்தி பணிகள் இன்று உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளன. கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க தலைமையில் வெளிக்குளம் சந்தையிலிருந்து மாமடு வரை அமைந்துள்ள 8 கிலோமீட்டர் தூர வீதியை காபட் அமைத்து அபிவிருத்தி செய்யும் பணிகள் இன்று ஆரம்பிக்கப்பட்டன. வவுனியாவில் இருந்து போகஸ்வெல்ல வரை சுமார் 48 கிலோமீட்டர் நீளமுடைய இந்த வீதி நீண்ட காலமாக சேதமடைந்த நிலையில் காணப்பட்டது. இந்த நிலையில் முதற்கட்டமாக 8 கிலோமீட்டர் தூரம் 529 மில்லியன் ரூபாய் செலவில் அபிவிருத்தி செய்யப்பட்டுள்ளதுடன் இந்த பணிகள் 18 மாதங்களுக்குள் நிறைவடையும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இரண்டாம் கட்டத்தில் மாமடுவிலிருந்து ரம்பவெட்டிய வரையும், மூன்றாம் கட்டத்தில் ரம்பவெட்டியிலிருந்து போகஸ்வெல்ல வரையும் வீதி அபிவிருத்தி மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்த திட்டம் நிறைவடைந்த பின்னர் 18 கிராமங்களைச் சேர்ந்த 10,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதுகாப்பான மற்றும் விரைவான போக்குவரத்து வசதியை பெறவுள்ளனர். ஆரம்ப நிகழ்வில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஜெகதீஸ்வரன், வீதி அபிவிருத்தி அதிகாரிகள், உள்ளூராட்சி பிரதிநிதிகள் மற்றும் பிரதேச மக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஊழியர் சேமலாப நிதி மற்றும் ஊழியர் நம்பிக்கை நிதியம் குறித்து வெளிவரும் செய்திகள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை என அரசாங்கம் தெளிவுபடுத்தியுள்ளது. ஊழியர் சேமலாப நிதி மற்றும் ஊழியர் நம்பிக்கை நிதி ஆகியவற்றை ஒன்றிணைத்து அதன் நிதிகளை தனியார் மயமாக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக பரவி வரும் செய்திகள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை என்று தொழில் அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார்.
අංක 15 දරණ සේවකර සාධක 1958 ஆண்டின் 15ஆம் இலக்க சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்ட இந்த நிதியத்தில் 2025 டிசம்பர் 31ஆம் தேதி அளவில் சுமார் 4,943 பில்லியன் ரூபாய் சொத்துக்கள் சேமிக்கப்பட்டுள்ளன. இதன் நிதி மேலாண்மை பொறுப்பு மத்திய வங்கியிடமும் நிர்வாக பொறுப்பு தொழில் திணைக்களத்திடமும் உள்ளது. 1980ஆம் ஆண்டில் 46ஆம் இலக்க சட்டத்தின் கீழ் முதலாளிகளின் பங்களிப்புடன் மட்டுமே இயங்கும் இந்த நிதியத்தில் சுமார் 667 பில்லியன் ரூபாய் சொத்துக்கள் காணப்படுகின்றன. இது நிதி அமைச்சின் கீழ் நிர்வகிக்கப்படுகிறது. பரப்பப்படும் வதந்திகளைப் போல இந்த இரண்டு நிதியங்களையும் ஒன்றிணைப்பது அரசாங்கத்தின் நோக்கமல்ல. மாறாக சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் C-144 உடன்படிக்கைக்கு அமைய ஊழியர்களின் நிதிக்கான பாதுகாப்பை அதிகப்படுத்துவதே இதன் நோக்கமாகும். ஊழியர்களின் நிதிகளுக்கு முழுமையான சட்ட ரீதியான மற்றும் நிதி ரீதியான பாதுகாப்பை உறுதி செய்தல், நிர்வாக நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மையை பேணுதல் மற்றும் தொழில் திணைக்களத்தின் நிர்வாக பணிகளை மேலும் ஒருங்கிணைத்து ஊழியர்களுக்கு தரமான சேவைகளை வழங்குவதே இந்த அமைச்சரவை பத்திரத்தின் உண்மையான நோக்கமாகும். ஆங்கிலத்தில் குறிப்பிடப்பட்டிருந்த நிர்வாக ஒருங்கிணைப்பு என்ற வார்த்தையை சிலர் தவறாக புரிந்து கொண்டு அல்லது திட்டமிட்டு இரண்டு நிதிகளையும் ஒன்றாக இணைத்து தனியார் துறைக்கு வழங்கப் போவதாக වදන්දිகளை පරපි වරකිன்றனர். සමාජ ආරක්ෂණ භාවය සහතික වෙන වැඩපිළිවෙලකට අපි යමු. ඒ වෙනුවෙන් ආණ්ඩුව කටයුතු කරනවා කියන සහතිකයක් ලබා දෙනවා. தரமற்ற நிலக்கரி கொள்வனவால் அரசாங்கத்துக்கு ஏற்பட்ட பாரிய நட்டத்தை பொதுமக்கள் மீது சுமத்துவதற்கு எதிராக முன்னிலை சோசலிச கட்சி தாக்கல் செய்த மனு இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. குறித்த நட்டத்தை மின்சார கட்டண அதிகரிப்பின் மூலமாகவோ பொதுமக்களின் வரிப்பணத்திலிருந்து ஈடு செய்ய முயற்சிக்கப்படுவதாக மனுதாரர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதனால் ஏற்பட்ட நட்டத்தை பொதுமக்களிடமிருந்து அறவிடுவதற்கு தடுக்கும் உத்தரவை பிறப்பிக்குமாறும் நட்டத்துக்கு பொருத்தமானவர்களிடமிருந்து அதனை அறவிடுவதற்கான கட்டளையும் நீதிப்பேரணியும் வழங்குமாறும் மனுவில் கூறப்பட்டுள்ளது. மேலும் வழக்கு விசாரணை நிறைவடையும் வரை மின்சார கட்டணங்களை அதிகரிக்காதிருக்க இடைக்கால தடை உத்தரவை பிறப்பிக்குமாறும் கட்டண அதிகரிப்பு தொடர்பான வெளிப்படுத்தப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலை ரத்து செய்யுமாறும் கூறப்பட்டுள்ளது. மனுவின் ஆரம்பகட்ட விடயங்கள் இன்று ஆராயப்பட்டதைத் தொடர்ந்து மேலதிக விசாரணைகளுக்காக வழக்கை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி மீண்டும் அழைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தொடர்வென வர்த்தக வாணிப செய்திகள். மாகாண பாடசாலை விளையாட்டுகளுக்கு ஆதரவு வழங்கும் சமபூச தின தர்பு திட்டம் 10வது ஆண்டாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் முன்னணி ஊட்டச்சத்துமிக்க தானிய உணவு வர்த்தக நாமமான சமபோஷ மாகாண பாடசாலை விளையாட்டுப் போட்டிகளின் பிரதான அனுசரணையாளராக தொடர்ந்து 10வது ஆண்டாகவும் தனது ஆதரவை வழங்கி வருகிறது. இதன் மூலம் திறமைமிக்க இளம் விளையாட்டு வீர வீராங்கனைகளை வளர்த்துவிடும் தனது நீண்டகால அர்ப்பணிப்பை மீண்டும் உறுதிப்படுத்தியதோடு இலங்கையின் சிறுவர்கள் மத்தியில் ஆரோக்கியமானதும் சுறுசுறுப்பானதுமான வாழ்க்கை முறையை ஊக்குவிக்கும் தனது பணியையும் தொடர்ந்து வருகிறது. மாகாண கல்வி திணைக்களங்களினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள 2026 மாகாண பாடசாலை விளையாட்டுப் போட்டிகள் ஜூலை 21ஆம் தேதி முதல் மேற்கு, வடமத்திய, வடமேல், கிழக்கு, ஊவா, தெற்கு மற்றும் சப்ரகமுவா ஆகிய 7 மாகாணங்களில் நடைபெற உள்ளன. 3500க்கும் மேற்பட்ட பாடசாலைகளை சேர்ந்த 35,000த்திற்கும் அதிகமான மாணவ விளையாட்டு வீர வீராங்கனைகள் 70 விளையாட்டு பிரிவுகளில் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. வெற்றி பெறும் பாடசாலை மற்றும் விளையாட்டு வீர வீராங்கனைகளுக்கு மாகாண கல்வி திணைக்களங்களினால்
வெற்றி கிண்ணங்கள், சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட உள்ளன. இத்திட்டம் தொடர்பில் கருத்து தெரிவித்த CBL உணவு குழுமத்தின் பணிப்பாளர் பிரதம நிறைவேற்று அதிகாரியுமான மஞ்சுள திஹாநாயக்க, උනන්දුවෙන් වැඩ කටයුතු කරගෙන යනවා ප්‍රධාන වශයෙන්ම අපගේ දිනන දරුවෝ කියන සංකල්පය හරහා. இன்றைய சிறுவர்களே நாளைய தலைவர்கள் என்பதே எமது CBL நிறுவனத்தின் நம்பிக்கையாகும். சமபோசவியின் தினன தருவோ தளத்தின் ஊடாக போதுமான ஊட்டச்சத்துடன் மட்டுமின்றி சுறுசுறுப்பான, தன்னம்பிக்கை மிக்க மற்றும் எதிர்காலத்திற்கு தேவையான தலைமைத்துவ பண்புகளை கொண்ட ஒரு தலைமுறை சிறுவர்களை உருவாக்குவதற்கு நாம் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருகிறோம். ஒழுக்கம், குழும பணி, சவால்களை எதிர்கொள்ளும் திறன், தன்னம்பிக்கை மற்றும் நட்பண்புகளை வளர்ப்பதில் விளையாட்டு முக்கிய பங்காற்றுகிறது. CBL குழுமத்தின் பின்னோக்கிய ஒருங்கிணைப்பு திட்டமான விவசாய குடும்பம் ஊடாக மேலும் வலுப்படுத்தப்படும். இதன் ஊடாக உள்நாட்டில் பயிரிடப்படும் தானியங்களை பெற்றுக்கொள்வதற்காக 28,000க்கும் மேற்பட்ட இலங்கை விவசாய குடும்பங்களுடன் கூட்டாண்மை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. உள்ளூர் விவசாயத்தை ஊக்குவிப்பதுடன் ஊட்டச்சத்து மிக்க தயாரிப்புகளை வழங்குவதன் மூலம் விவசாய சமூகங்களுக்கும் எதிர்கால தலைமுறையினருக்கும் நிலையான பெறுமதியை உருவாக்குவதற்கு நாம் பங்களித்து வருகிறோம். මේ සමපෝෂ හරහා මේ ගමන මින් ඉදිරියටත් ගෙනියන්න ඉතාමත් උනන්දු වෙනවා. இத்துடன் டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. தொடர்ந்தும் டான் தமிழொலியின் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அனுசரணை வழங்கியோர். நீங்கள் இலக்கை நோக்கி செல்லுங்கள், நாம் இடர்களை எதிர்கொள்கிறோம். செலிங்கோ லைஃப், வாழ்க்கைக்கான நிரந்தர உறவு. புதிய சிக்னல் ப்ரோ அண்ட் ஜிஞ்சர் முழுமையான வாய் சுகாதாரத்திற்கு.